நேயர்களுக்கு என்னுடைய கனிவான வணக்கங்கள். பிரபஞ்சமொழி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம் அப்படின்னா, உங்களுக்கான குட் நியூஸ் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஓகே. ஸோ யூனிவர்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்காக கொடுக்க போகிற குட் நியூஸ் என்ன அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நம்ம ரீடிங் போகிறதுக்கு முதல்ல உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வேணும் அப்படின்னா மேலே இருக்க வாட்ஸ்அப் இல்லைனா இன்ஸ்டாகிராமுக்கு டிஎம் பண்ணி பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளுங்க. நீங்கள் இந்தியா இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்கா இருந்தாலும் சரி, இல்லை எந்த கண்ட்ரியாக இருந்தாலுமே சரி, ரொம்பவே ஈஸியான வகையிலே உங்களுக்கு பர்சனல் ரீடிங் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பர்சனல் ரீடிங் வந்து உடனுக்குடன் வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறதையும் தெரிவிச்சுக்கிறேன். ஓகே. ஸோ நம்ம இப்போ இந்த இடத்துலேருந்து என்னென்ன விஷயங்கள் குட் நியூஸாக நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு, மற்ற இடத்துலேருந்து என்னென்ன விஷயங்கள் குட் நியூஸாக நமக்கு நடக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் இந்த டெக்லேருந்து என்னென்ன விஷயங்கள் குட் நியூஸாக நடக்க போகுது அப்படிங்கிறதையும், என்னென்ன குட் நியூஸ் கிடைக்க போகுது அப்படிங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஓகே, நான் இந்த கார்டு எடுத்துக்கொள்கிறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன வந்திருக்கு அப்படின்னா, மாற்றம் அப்படின்னு ஒரு விஷயம் வந்திருக்கு. உங்கள் காதலில் வந்து காதலில் சரி, ஓகே நான் காதல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, நான் இது ஏன் சொன்னேன் அப்படின்னு எனக்கே தெரில. ஸோ இந்த குட் நியூஸ் என்னன்னு பார்த்தா, உங்கள் காதலில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஓகே. ஸோ நான் இங்கே வந்து லவ்வை பற்றி கதைக்கு எடுக்க கிடையாது. நான் பொதுவாக தான் கதைக்கு எடுத்தேன். ஸோ எடுத்த உடனே காதல் அப்படிங்கிறது இந்த வாயிலே வந்துச்சு போல இருக்குது. ஸோ ஓகே. ஸோ இந்த குட் நியூஸ் அப்படிங்கிறதுலையும், இந்த காதல் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல, ஸோ இந்த காதல் அப்படிங்கிறதையும், உங்கள் வாழ்க்கை அப்படிங்கிறதுலையும் கண்டிப்பாக ஒரு மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நடக்க போகுது. ஓகே. ஸோ அந்த மாற்றம் வந்து மிகப்பெரிய மாற்றமாக இருக்கும். அந்த மிகப்பெரிய மாற்றம் நடந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் லைஃப் வந்து ரொம்பவே ஹாப்பியானதாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே மாற்றம் அப்படின்னு சொல்றதே குட் தான் இல்லையா? ஏன் அப்படின்னா, இதுவரைக்கும் நீங்கள் வந்து ஒரு விஷயம் ஒரு சைக்கிள் அப்படியே ரன் ஆகிக்கும். அதாவது இது கஷ்டமான சூழ்நிலையாக இருக்கட்டும், ஸோ என்ன வேணாலும் சூழ்நிலையாக இருக்கட்டும். ஸோ இந்த விஷயத்தில் வந்து மாறுதல் கிடைச்சா நான் ரொம்பவே நல்லா இருக்கேன், நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தா அவ்வளோ விஷயத்துலேயும் ஒரு மாற்றங்கள் வந்து நிகழப்போகுது அப்படிங்கிறத மட்டும் என்னால் இங்கே உறுதியாக சொல்ல முடியுது. ஓகே. ஸோ அடுத்து சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. அப்போ இந்த சக்ஸஸ் அப்படிங்கிறதும் யூனிகார்ன் கிட்ட இருந்து வருது அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து நீங்கள் மற்ற எல்லா விஷயத்தையும் உங்களை கஷ்டப்படுத்தக்கூடிய மனவேதனை தரக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் போராட ரெடியாக இருக்கீங்க. ஸோ இந்த போராட்டத்தில் வந்து வெற்றியை கண்டிப்பாக நீங்கள் ஈட்டிக்கொள்ளுவீங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. ஓகே. கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடைக்க தான் போகுது. ஓகே. ஸோ சேஞ்சஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்லியாச்சு, சக்ஸஸ் அப்படிங்கிறதும் சொல்லியாச்சு. இதை விட என்ன ஒரு பெரிய குட் நியூஸ் வேணும் இல்லையா? ஸோ ரொம்ப அருமையான நியூஸை வந்து யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் ஒரு ஆண் அப்படிங்கிறவங்களால உங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் உங்கள் மனசில் ஏதாவது கேள்வி வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அந்த கேள்விக்கான பதில் ஒரு ஆண் நபர்கிட்ட இருந்து உங்களுக்கான கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இந்த நேரத்துல இருந்து உங்களுக்கான என்னென்ன குட் நியூஸை வந்து யூனிவர்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்வோம். ஸோ நான் இந்த இடத்துல ஒரு ஆண் நபரோட ஒரு கைடன்ஸ் கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னேன்ல. ஸோ இந்த கொடுக்க போகிறவங்க உங்களுக்கு யாராக இருந்தாலும் சரி, இல்லை இது உங்கள் தந்தையாக இருக்கலாம், உங்கள் நண்பர்களாக இருக்கலாம், அப்படின்னு யாராக வேணாலும் இருக்கலாம். ஓகே. ஸோ கண்டிப்பாக அவங்கக்கிட்ட இருந்து கிடைக்கிற இந்த நியூஸ்னால உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போகுது. அந்த மாற்றத்தால் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் வரப்போகுது அப்படிங்கிறதையும் நான் இதை பார்க்குறேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன குட் நியூஸ் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம். இந்த கார்டு வழியாக வந்துச்சு. ஓகே. மிகப்பெரிய குட் நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல சேஞ்சஸ் அப்படின்னு வந்திருக்க இடத்துல, இந்த உங்களோட மனக்காயங்கள் வந்து மாறப்போகுது. ஓகே. ஸோ அந்த மாற்றம் அப்படின்னு நீங்கள் என்ன நினச்சிருந்தாலும் சரி, இங்கே ஒரு சிலர் வந்து என் மனசுக்குள்ளே நிறைய காயங்கள் இருக்குது, இந்த காயங்கள் ஆறினாலே எனக்கு போதுமே,
இந்த காயத்துலேருந்து வெளிய வரதே எனக்கு மிகப்பெரிய ஒரு சக்ஸஸா இருக்குமே! ஸோ எனக்குன்னு ஹெல்ப் பண்ண யாரும் வரமாட்டாங்களா? எனக்குன்னு ஒரு கைட் குடுக்க யாரும் வரமாட்டாங்களா? அப்படின்னு நீங்க நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா இந்த இடத்துல ஒருத்தவங்களோட கைட் கிடைக்க போது. ஸோ அதே மாதிரி மாற்றங்கள் கிடைக்க போது. நீங்க போராடிட்டு இருக்க அந்த விஷயத்துலேருந்து கண்டிப்பா நீங்க வெளிய வர போறீங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு மனவேதனை தந்தது ஒரு டார்க் எனர்ஜியா இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. ஸோ ஏதோ ஒரு விதத்தில உங்களுக்கு ஒரு டார்க் எனர்ஜி இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில, இல்ல உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு டார்க் எனர்ஜி குறுக்க போது, ஏதோ சில காயங்கள் வந்து ஏற்பட்டுருச்சு. ஸோ இந்த காயத்தால நான் ரொம்பவே பாதிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு இருந்தா கூட, இந்த அவ்ளோ விஷயமும் அழகான ஒரு மாற்றங்கள் வந்து மாறப்போகுது. நீங்க எதிர்பார்க்காத விதத்துல மாறப்போகுது. அதாவது இந்த காயம் இந்த இடத்துல பட்டிருந்துச்சா? இந்த விஷயத்துல இவ்ளோ பெரிய ஒரு காயம் இருந்ததா? அப்படின்னு சொல்லி நீங்க திரும்பி பார்க்கக்கூடிய, இல்ல ஒரு புத்தகத்துல புரட்டி பார்க்கக்கூடிய, உங்களை காயப்படுத்தக்கூடிய ஒரு புத்தகத்துல கிழிஞ்ச தாள்களா இருந்த விஷயங்கள் அவ்ளோ மாறி, ஒரு கிளிஞ்சல்களா இருந்த அவ்ளோ விஷயமும் மாறி, அவ்ளோ விஷயமும் ஒரு புது விஷயமா இங்க பொறக்கிறத நான் பார்க்குறேன். அதாவது நான் ரொம்பவே அமைதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு கால்ல எனக்கு நெறைய விஷயம் வந்து சொல்லுங்க சொல்லுங்கன்னு யூனிவர்ஸ் சொல்ற மாதிரி இருக்கு. அதாவது நான் இங்க நெறைய விஷயத்துல வந்து நான் அமைதியா இருந்தேன், பொறுமையா இருந்தேன். சில விஷயங்கள வந்து வெளிக்காட்ட முடியல. நான் ரொம்பவே தனிமையில இருந்திருக்கேன். ஸோ இந்த தனிமையிலேருந்து நான் எப்போ வெளிய வருவேன் அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அதுக்கான சந்தர்ப்பம் வந்து எனக்கு கிடைக்கல. சில நேரம் இந்த தனிமையிலேருந்து வெளிய வரணும் அப்படின்னு கூட எனக்கு தோணல. இந்த இடத்துல ஹெல்ப் பண்ண கூட யாரும் இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யூனிவர்ஸ் ரெடியா இருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, இங்க யூனிவர்ஸோட தாக்கம் வந்து அதிகமா இருக்கிறதுனால கூட உங்க மனசுக்குள்ள இருக்க இந்த காயங்கள்லாம் மாறி, நீங்க ஒரு பியூரான ஒரு காயமே இல்லாம ஒரு புதுசா ஞாபகம் ஆனா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாரி பெரிய அளவிலான ஒரு சக்ஸஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஸோ இந்த கார்ட்ல என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, ஓ மை காட்! ஸோ இந்த கார்ட்ல என்ன வந்திருக்கு அப்படின்னா, எனக்கு போதுமே இந்த விஷயம் இருந்தா நான் நிம்மதியா இருப்பேன். அதாவது இந்த மாதிரி ஒரு சீரமைப்பு நடந்துச்சு அப்படின்னா, என் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றமா இருக்கும். இந்த மாரி ஒரு விஷயம் நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க நம்பி இருந்த சில விஷயங்கள். அப்படி உங்களுக்கு நடக்க போகுது அப்படின்னு தான் சொல்லுவேன். அதாவது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடக்க போகுது. இத விட குட் நியூஸ் என்ன வேணும் சொல்லுங்க? அப்படி உங்க மனசுக்கு ஒரு திருப்தி ஒண்ணு கிடைக்க போகுது. அதாவது இந்த விஷயம் நடந்ததுல நான் ரொம்பவே திருப்தியா இருக்கேன். நான் அப்படியே ஃபுல்ஃபில் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரியும், ஒரு நிறைவான வாழ்க்கைய தான் நான் ஆசைப்பட்டேன். அந்த மாதிரி எனக்கு நான் நினைச்சது எல்லாமே கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு குட் நியூஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த குட் நியூஸ் கிடைக்க போகுது அப்படி சொல்லிட்டாங்க. அப்ப நான் சும்மா இருந்தா இந்த குட் நியூஸ் கிடைச்சிடுமா அப்படின்னு கேட்டா, நோ. அப்ப இந்த குட் நியூஸ் கிடைக்கணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, யூனிவர்ஸோட இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகணும். ஓகேயா? ஸோ யூனிவர்ஸோட எப்படி க்ளோஸ் ஆகுறது அப்படின்னா, நீங்க மெடிடேஷன் பண்ணலாம். ஓகே. யோகா பண்ணலாம். ஸோ மெடிடேஷன் பண்ணுறது மூலமா இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆக முடியும் யூனிவர்ஸ்குள்ள. ஸோ யூனிவர்ஸ் கிட்ட நீங்க ரொம்ப க்ளோஸ் ஆகுறீங்கங்கும்போது, இந்த மாற்றங்கள் வந்து ரொம்ப வேகமா நிகழும். ஓகே. ஸோ அப்படி ஒரு திருப்தி. எனக்கு இந்த வாழ்க்கைய தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த மாற்றத்த தான் என் வாழ்க்கையில நான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாதிரி ஒரு மாற்றம் நிகழப்போகுது அப்படின்னா, நீங்க கண்டிப்பா யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகணும். ஓகே. ஸோ இங்க யூனிவர்ஸ் கனெக்ட் ஆகுறதுக்கு ரெடியா இருக்காங்க. இப்போ நீங்க ரெடி அப்படின்னா, அவங்க அள்ளி கொடுக்குறதுக்கு அப்படியே ரெடியா இருக்காங்க. அப்போ கொஞ்சம் நீங்க வந்து தியானம் பண்ணி அவங்க கூட க்ளோஸ் ஆகுறீங்க அப்படிங்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா சில விஷயங்கள் வந்து நடக்கும். அதாவது லா ஆஃப் அட்ராக்ஷன் நடக்கிறது, ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நடக்கிறது அப்படிங்கிற மாதிரி, "இது அதான்டா நான் எதிர்பார்த்தேன்" அப்படிங்கிற மாதிரி ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் உங்களோட லைஃப்ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் உனக்கு குடுக்குறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த குட் நியூஸ வந்து குடுக்குறாங்க. ஓகே. ஓகே. சில விஷயங்கள் பொறுத்த மட்டும் ஓகே. சில விஷயங்கள் பொறுத்த மட்டும் நான் சில விஷயத்துல வந்து தயாராவே கிடையாது. என்னால எந்த விஷயமும் ஸ்ட்ராங்காவே பண்ண கிடையாது. நான் ரொம்ப வீக். அது மட்டும் இல்லாம நான் அடுத்தவங்கள நாடி தான் இருக்கேன். ஏதாவது முடிவெடுக்கணும்னா கூட நான் அடுத்தவங்கள தான் பின்பற்றி போறேன் அப்படின்னு தாழ்வு மனப்பான்மை தான் உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா, இந்த தாழ்வு மனப்பான்மை தான் உங்க கூட மிகப்பெரிய ஒரு போராட்டத்த வந்து ஈடுபடுத்திட்டே இருக்கு. அதாவது இந்த விஷயம் வேணும் அப்படின்னு நான் எதுக்காவது ட்ரை பண்ணா கூட, இல்ல இதுக்கு நான் தகுதியானவரா? இல்ல எனக்கு தான் இதுக்கு தகுதி இல்ல போல இருக்கு அப்படின்னு சொல்லி உங்க மனசுக்குள்ளேயே 1000 போராட்டங்கள் வந்து இருக்கு. இல்ல இந்த விஷயம் எனக்கு தகுதி இல்ல அப்படின்னு சொல்லி அந்த வர்ற விஷயத்த நானே பாதியில துரத்திடுறேன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சில விஷயத்த வந்து நீங்க சொதப்பிருக்கீங்க அப்படின்னா,
நீங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் சொதப்புனீங்களோ, அந்த விஷயத்துல நீங்க ஒரு தெளிவான சிந்தனையிலிருந்து ஒரு முடிவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம நான் யாரோடையோ கண்ட்ரோல்குள்ள இருக்கேன். இல்ல யாரோ என்ன கண்ட்ரோல் பண்றாங்க. அது யாரா வேணாலும் இருக்கட்டும் இருக்கட்டும். இல்ல நீங்களா கூட இருக்கலாம். உங்களுக்குள்ள ஒரு வளையம் போட்டு வச்சுட்டு, இதுதான் என்னோட வாழ்க்கை. இதுலேருந்து நான் வெளிய போறது கிடையாது. இல்ல இத தாண்டி யாரும் உள்ளுக்கு வந்துர கிடையாது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே ஒரு கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்ருக்கீங்க. அப்படி இல்லன்னா, யாராவது உங்கள கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்ருக்காங்க அப்படின்னா, உங்கள கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அவ்வளோ விஷயமும் உடைச்சு தள்ளுறதுக்கு யூனிவர்ஸ் ரெடியா இருக்காங்க. எப்படி ரெடியா இருக்காங்கன்னா, ஒரு கத்தியோட ரெடியா இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா, இந்த இடத்துல நீங்க ஒரு ஒரு ஸ்டெப் மூவ்மெண்ட்குள்ள இருக்கீங்க அப்படின்னாலும், இல்ல வாழ்க்கையில அடுத்த கட்டமே போ முடியாது அப்படின்னு சொல்லி ஹார்ட் பிரேக்ல இருக்கீங்க அப்படின்னாலும், அத அவ்வளத்தையும் யூனிவர்ஸ் வந்து தகர்த்தெறிய போறாங்க. ஓகே. உங்களுக்கான ஒரு புதிய திருப்பம் வந்து இருக்க போகுது. எந்த விஷயத்துலலாம் உங்களுக்கு குழப்பமா இருந்துச்சோ, அந்த விஷயங்கள்லாம் மாறி இந்த விஷயம் வந்து இப்படி இருந்தா தான் சரியா இருக்கும் அப்படின்னு நீங்களே தீர்மானம் எடுக்க போறீங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்க மனசு வந்து ஒரு திடமான ஒரு வழிய நோக்கி போகுது. ஸோ அந்த திடமான வழிய நோக்கி உங்க மனசு நகரணும் அப்படின்னாலும், இல்ல உங்கள நீங்களே ஸ்ட்ராங் ஆக்கிக்கொள்ளணும் அப்படின்னாலும், கண்டிப்பா நீங்க மெடிடேஷன் ஏதாவது பண்ணி யூனிவர்ஸ் கூட க்ளோஸ் ஆக ட்ரை பண்ணுங்க. ஸோ நீங்க இந்த யூனிவர்ஸ் கூட க்ளோஸ் ஆக ட்ரை பண்றீங்க அப்படின்னாலே மத்த விஷயம்லாம் நடந்து முடிஞ்சிச்சு. ஓகே. ஸோ இந்த விஷயம் வேணும், இல்ல இந்த விஷயம் கிடைச்சா நல்லாயிருக்கும்னு நீங்க கவலைப்படவே தேவை கிடையாது. இந்த இடத்துல குடுத்துருவாங்க அவங்க. கேட்ட உடனே குடுத்துருவாங்க. ஓகே. ஸோ அதுதான் இங்கேயும் வந்திருக்கு. அதாவது கேட்ட உடனே கிடைக்கிறது. நான் திருப்தியா இருக்கணும்னு இங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, இங்க நெறைய பேருக்கு என்ன இருக்கு தெரியுமா? நான் திருப்தியா இருக்கணும், கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும், என் மனசு அலப்பாயிறதெல்லாம் நிறுத்திட்டு அப்பலாம் போதும் அப்படின்னு நான் நிம்மதியா சுவாசிக்கணும் அப்படின்னு இதில எத்தன பேர் நினைக்கிறீங்க? பார்த்துட்ருக்க எல்லாருமே நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அது எஸ் அப்படின்னா எனக்கும் கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்போதைக்கு நான் தலைய பிச்சுக்க தேவை கிடையாது. எனக்கு அமைதியா இருந்தா போதும். இப்போதைக்கு நான் ரொம்ப அமைதியா ஸ்லோவா மூவ் ஆகிட்டு போனாலே போதும். அப்படிங்கிற எண்ணம் இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா எனக்கும் தெரியப்படுத்துங்க. நானும் தெரிஞ்சுக்கொள்றேன். எத்தன பேரோட மனச நானும் படிக்கிறேன் அப்படி சொல்லி. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு திருப்தியான வாழ்க்கை அப்படிங்கிறதும், போதுமான பணம் அப்படிங்கிறதும் கிடைக்கிறதுக்கு, கொடுக்கிறதுக்கு யூனிவர்ஸ் ரெடியா இருக்காங்க. ஓகே. இதுக்கு முன்னாடி வந்து காசு விஷயத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும், இல்ல என் மைண்ட வந்து ஒரு ஸ்ட்ராங்காவே வச்சுக்கொள்ள முடியல அப்படின்னாலும், இப்போ மைண்ட ஸ்ட்ராங்கா நீங்க வச்சு ஒரு விஷயத்துக்கு ஃபோக்கஸ் பண்றது, இல்ல ஒரு விஷயத்த ஈர்க்கிறது அப்படின்னு சொல்லி, உங்க மைண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு நிலைமைக்கு திரும்ப போகுது. உங்க மனசு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா போகுது. நீங்க எந்த விஷயம்லாம் வீக் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்களோ அதெல்லாம் மாறி, நீங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கான நபரா மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமா ஏற்பட போகுது இப்போ. அதனால தான் யூனிவர்ஸ் இந்த இடத்துல வந்து ஒரு குட் நியூஸ் அப்படிங்கிற விஷயத்த உங்களுக்கு குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ குடும்பமா இருக்கட்டும், உங்க வாழ்க்கையா இருக்கட்டும், இந்த ஒரு ஸ்தானத்துல தான் நான் எதிர்பார்த்தேன். இந்த ஒரு ஸ்தானம் வந்து எனக்கு குடுக்கல. இல்ல இந்த நபர்கள் வந்து எனக்கு அக்கறை காட்டல அப்படின்னு இருந்தா கூட, அது எல்லாமே மாறி, எந்த நபர்கள் வந்து உங்க வாழ்க்கையில அக்கறை காட்டலையோ, அந்த நபர்கள்லாம் திரும்ப உங்ககிட்ட அக்கறை காட்டுற மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து மாறப்போகுது. எந்த விஷயத்துக்காக நீங்க ஏங்குனீங்களோ, அந்த விஷயங்கள்லாம் புதுசா அப்படியே சேஞ்ச் ஆகி நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாவே இருக்கு. ஓகே. ஓகே. இதில என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓகே. நீங்க கண்டிப்பா அ உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் தேவை அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்க வாழ்க்கையில வந்து அடுத்த கட்டம் போகணும் அப்படின்னாலும், நீங்க யூனிவர்ஸ நாடுறது ரொம்பவே நல்லது. அப்ப யூனிவர்ஸ எப்படி நாட முடியும் அப்படின்னா, நான் முதல்லயே சொல்லிட்டேன். மெடிடேஷன் ஏதாவது பண்ணுங்க அப்படி சொல்லி. ஓகே. ஸோ மற்றது வந்து இங்க ஒரு சிலருக்கு வந்து அ ஒரு தொழில் தொடங்குறதா இருக்கட்டும், இல்ல கல்வி கற்கிறதா இருக்கட்டும், இல்ல வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் எடுக்கிறதா கூட இருக்கட்டும். இங்க ஒரு சில கன்ஃப்யூஷன் வந்து இருந்துட்டுருக்கும். இது சரியா இருக்குமா? இந்த நேரத்தில இது பண்ணா சரியா இருக்குமா? இல்ல நான் நினைக்கிற ஆசைப்பட்ட கல்விய என்னால கற்க முடியுமா? இல்ல நான் ஆசைப்பட்ட நபர வந்து திருமணம் பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லி இங்க நெறைய நீங்க குழப்பத்தில இருக்கீங்க அப்படின்னா, கொஞ்சம் அமைதியா, பொறுமையா இருந்து உங்க மனச அமைதிப்படுத்திட்டு நீங்க கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணீங்கனாலே போதும். இல்ல ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணலாம். இல்ல ஒரு மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம். ஸோ இந்த மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் கூட ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அது மிகப்பெரிய விஷயம். ஓகேயா? ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன், மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறதுனால கூட உங்களுக்கு தேவையான விஷயங்கள வந்து ஈர்த்து கொள்ள முடியும். அப்படி ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம்.
இந்த விஷயத்த நான் அடிக்கடி என்ட சேனல்ல வந்து நான் சொல்லியிருப்பேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் பண்ணீங்க, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணீங்க அப்படி சொல்லி. ஸோ நீங்க அப்படி பண்றது மூலமா உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து ஈஸியா உங்க பக்கம் ஈர்த்துக்கொள்ள முடியும். ஸோ அதுதான் இங்க சொல்றாங்க. ஓகே. நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தேவையான விஷயத்த உங்களால ஈர்த்துக்கொள்ள முடியும் அப்படின்ட்டு. ஓகே. ஏன்னா இங்க வந்து குடுக்குறதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க. நீங்க தான் அது வந்து கையாள்றதுக்கு வந்து தயாரா இருக்கணும். ஓகே. அதாவது இங்க புதிய ஆரம்பமா இருக்கட்டும், இல்ல உங்களுக்குன்னே சில விஷயங்கள் வந்து, இல்ல இத இன்னும் கொஞ்சம் மெழுகூட்டி செஞ்சா நல்லாயிருக்குமே, இல்ல நான் என் செல்ஃப கொஞ்சம் பார்த்துட்டா நல்லாயிருக்குமே அப்டி சொல்லி, இப்ப அடுத்தவங்களுக்காக பண்றத விட்டுட்டு, உங்களுக்காக நீங்க சில விஷயத்த வந்து மாத்திக்கொள்ளணும். ஓகேயா? ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது உங்களோட ஆத்ம சக்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் குறிப்பிடுவேன். ஓகேயா? ஸோ இந்த ஆத்ம சக்தி எதில இருக்கும் அப்டின்னா, நம்மளுடைய சக்ராஸ்ல இருக்கும். ஸோ சக்ராஸ் வந்து ஆக்டிவ் ஆகும்போது நம்மளால சரியான விதத்தில சரியான தீர்மானங்கள வந்து எடுத்துக்கொள்ள முடியும். அப்போ நம்ம கையில தான் இருக்கு அந்த மேஜிக். ஓகேயா? ஸோ உங்க கையில இருக்க மேஜிக்க பயன்படுத்தி இப்ப இந்த மேஜிக் அப்டின்னா என் கையிலலாம் மேஜிக் இல்லையே அப்டி சொல்லிறாதீங்க. ஓகே. ஸோ அமைதியா, பொறுமையா இருந்து நீங்க மெடிடேஷன் பண்ணும்போது, உங்க சக்ரா ஆக்டிவ் ஆகும்போது அதுவே மிகப்பெரிய மேஜிக் தான். ஸோ உங்களோட விஷயங்கள்லாம் ஆக்டிவ் ஆகுது, இந்த சக்ராலாம் ஆக்டிவ் ஆகுது, உங்க ஆத்ம சக்தி வந்து வெளிப்படுது அப்படிங்கும்போது, உங்களால எல்லா விஷயத்தையும் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த ஆத்ம சக்தியெல்லாம் வெளிப்படணும் அப்படின்னா, நீங்க உங்களுக்கு முதல் ரெஸ்பெக்ட் குடுக்க கத்துக்கணும். உங்களுக்கு நீங்க மரியாதை குடுக்க கத்துக்கணும். உங்கள நீங்க அழகுபடுத்த கத்துக்கணும். ஸோ உங்களுக்கு நீங்களே எவ்வளோ அழகுபடுத்துறீங்க, உங்கள நீங்க எவ்வளோ பார்த்துக்கொள்றீங்க அப்படிங்கிறதுல தான் இந்த ஆத்ம சக்தி வெளிப்படுற விதமே இருக்கு. ஓகேயா? ஸோ நீங்க உங்கள நீங்களே கேர் பண்ணிக்கொள்ளுங்க. கண்டிப்பா உங்களுக்குள்ள இருக்க ஆத்ம சக்தி வெளிய வரும். ஸோ அப்படி வெளிய வரும்போது, உங்களால நீங்க ஆசைப்பட்ட அவ்வளோ விஷயத்தையும் ஈர்த்து கொள்ள முடியும். ஓகேயா? இப்போ எதுவுமே நடக்கலையே நடக்கலையே அப்படின்னு கவலைப்படவே தேவை கிடையாது. ஓகே. ஸோ இப்ப நான் இந்த விஷயத்த ஆசைப்பட்டேன். இது இப்படி ஆகிச்சு அப்படின்னு நீங்க புலம்பவும் தேவை கிடையாது. ஏன்னா, இங்க நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா, புலம்புறது ரொம்ப ஜாஸ்தி. அதனால தான் நான் சொல்லிட்டுருக்கேன். ஆம்னா எனக்கு சொல்லிட்டு போங்க. அ ஸோ நான் வந்து இல்ல ரொம்பவே குழப்பமா இருக்கேன் அப்படின்னா, இங்க குழப்பமா இருக்கிறதுக்கு வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா, இந்த சாவி வந்து உங்க கையில தான் இருக்கு. ஓகே. இத நீங்க திறந்துட்டு ஈஸியா வெளிய வந்துடலாம். ஸோ இங்க உங்களுக்கு நீங்களே ஒரு கட்டுப்பாட போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, அதுலேருந்து ஈஸியா வெளிய வந்துருங்க. ஓகே. ஸோ அப்படி வெளிய வரும்போது, உங்களால ஒரு மகிழ்ச்சியான குடும்பத்த வந்து உருவாக்கிக் கொள்ள முடியும். ஓகேயா? ஸோ உங்கள நீங்களே ஒரு கட்டுப்பாடுக்குள்ளே வச்சுட்ருக்கீங்க அப்படின்னாலும், அந்த கட்டுக்கள்லாம் தகர்த்து எறிஞ்சிருங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு மத்தவங்க மதிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது ஃபேஸ் மாஸ்க் வந்து போட்டுட்ருக்கீங்க. இல்ல நான் இப்படி பழகினா தான் இவங்க வந்து எனக்கு மதிப்பு குடுப்பாங்க. இல்ல இந்த நபருக்காக இந்த விஷயத்த நான் விட்டு குடுத்தா தான் இவங்க வந்து என் கூட வருவாங்க அப்படின்னு சொல்லி தவறான எண்ணங்கள் வந்து உங்களுக்குள்ள இருக்கு அப்படின்னா, அந்த எண்ணங்கள்லாம் வேண்டாம் அப்படி சொல்றாங்க. ஓகேயா? ஸோ உங்கள நீங்களே தாழ்வுபடுத்திக் கொள்ளாதீங்க. ஓகே. ஸோ அப்படி பண்ணும்போது நீங்க ரொம்பவே லோவான எனர்ஜிக்கு போறீங்க. எப்பவுமே உங்க எனர்ஜி வந்து ஹை லெவல்ல இருக்க மாதிரி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ உங்க எனர்ஜி வந்து ஹை லெவலா இருக்கும்போது, யூனிவர்ஸ் கூட ஈஸியா உங்களால கனெக்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அப்ப யூனிவர்ஸ் கூட நீங்க ஈஸியா கனெக்ட் பண்றீங்க அப்படின்னாலே, ஈஸியா உங்களால சக்ஸஸ் பண்ணிக்கொள்ள முடியும் எல்லா விஷயத்தையும். ஓகேயா? ஸோ இந்த விஷயங்கள்லாம் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இதுதான் உங்களுக்கான குட் நியூஸ். ஓகேயா? இங்க குடுக்குறதுக்கு நான் தயாரா இருக்கேன், பெற்றுக்கொள்றதுக்கு நீ தயாரா இருக்கியா? அப்படின்னு சொல்றது. ஓகே. நீங்க யூனிவர்ஸ் கிட்டேருந்து இந்த குட் நியூஸையும், அவங்களோட மேஜிக்கான பவரையும், உங்களோட ஆத்ம சக்தியும் வெளிப்படுத்துறதுக்கு நீங்க ரெடியா இருக்கீங்க அப்படின்னா, ஐ அம் ரெடி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு சொல்லிட்டு போங்க. ஓகேயா? ஸோ இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாலும், இந்த ரீடிங்கில மேலதிகமான தகவல்கள பெற்றுக்கொண்டீங்க அப்படின்னாலும், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ இது இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணும்போது, இன்னொருத்தருக்கு குழப்பமா இருக்க இன்னொருத்தருக்கு கூட இது பொருந்தக்கூடிய வகையிலே இருக்கும். ஸோ அவங்க தெளிவுபடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஓகேயா? ஸோ இதே போல இன்னும் ஒரு ரீடிங்கில நானும் உங்கள சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது திவ்யா. பாய். டேக் கேர்.